Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நெதர்லாண்ட்ஸில் வேலை வாங்குறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் இங்கே வீடு பார்க்கணும் இல்லையா? அது பீட் ரெண்டல் ஹவுஸாக இருக்கலாம், இல்லை விலைக்கு வாங்குறதா இருக்கலாம். மோஸ்ட்லி இப்போ நீங்கள் புதுசாக மூவ் ஆகும்போது ரெண்டல் ஹவுஸ் தான் பார்ப்பீங்க. அந்த வாடகைக்கு வீடு கிடைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு ஒரு ஹவுசிங் கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு. மோஸ்ட்லி நீங்கள் குரூப்ஸில் போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை உங்ககிட்ட பேசுகிறவங்களுமே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக் கொடுப்பாங்க. நெதர்லாண்ட்ஸ்க்கா வந்துடவே வந்துடாதீங்க, இங்கே வீடே கிடைக்காது, தெருவில் தான் குடியிருக்கணும், டென்ட் போட்டு நம்ம பார்க்கில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பார்ஷியலி உண்மைதான். பட் ஆனால் அதை வந்து ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இது வந்து நாட் ஓன்லி வேலைக்காக மூவ் ஆகிறவன் மட்டும் கிடையாது, ஈவன் எஜுகேஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் ஆகிறீங்க இல்லையா, உங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் நெதர்லாண்ட்ஸ்க்கு மூவ் ஆகும்போது எப்படிலாம் வீடு தேடலாம், என்ன மாதிரியான வென்யூஸ்லாம் இருக்குது, அண்ட் வந்து எந்த ஏரியாலெல்லாம் நீங்கள் வீடு தேடலாம், அங்கே ரெண்ட் எல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்கும், அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து எப்படி இந்த ரெண்டல் வேல்யூஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வந்து இந்த ஹவுஸ் சர்ச் ப்ராசஸை வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களால் காசும் சேவ் பண்ண முடியும், அட் த சேம் டைம் சீக்கிரமாக சக்சீட் ஆகி ஒரு வீடும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ரைட், அப்படியே நீ வீடியோக்குள்ள போவோமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற அடுத்தடுத்து இந்த மாதிரியான வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். ஸோ இப்போ வேலை கிடச்சிருச்சு, அப்பாடா ஆஃபர் லெட்டர் கிடச்சிருச்சு, கான்ட்ராக்ட் சைன் பண்ணியாச்சு, இனிமேல் நிம்மதியாக உட்காருவோம்டா, நம்மளோட ஃபாரின் கனவு பழிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு உட்காந்துராதீங்க. இனிமேல் தான் முக்கியமான சேலஞ்ச் இருக்குது. இங்கே நம்ம வீடு பார்க்கணும். நெதர்லாண்ட்ஸோட ஹவுசிங் கிரைசிஸ் வந்து ஊரறிஞ்ச உலகறிஞ்ச விஷயம்தான் அது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, இங்கே நெதர்லாண்ட்ஸ் வரத்துக்கு முன்னாடி மினிமம் 1 to 2 months ஆகுது நீங்கள் வந்து உங்களோட வீடு சர்ச் பண்ணுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். அண்ட் நீங்கள் உள்ளே வந்து இறங்கின உடனே முதல்ல ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ஏர்பிஎன்பியோ இல்லை வந்து ஒரு ஹோட்டலோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ், ஆக்சுவலாக நிறைய கம்பெனிஸ் வந்து நீங்கள் இங்கே மூவ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 15 days ஒரு 30 daysக்கு வந்து அவங்க கெஸ்ட் ஹவுஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் தங்கிக்கிட்டே பேரலாக நீங்கள் வீடும் தேடி மூவ் ஆகிக்கலாம். பட் ஒரு எல்லா கம்பெனிஸும் அது பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்சால் மேபி நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டில் ஒரு 15 நாள் இல்லை ஒரு ஏர்பிஎன்பி எடுத்தோ அந்த மாதிரி ஒரு 15 days நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது அந்த சிவிக்கு சொன்ன தெரியுமா வேலை தேடுற ப்ராசஸில், ஸோ குவாலிட்டி ஆஃப் அப்ளிகேஷன் வேலைக்காகாது, குவான்டிட்டி ஆஃப் அப்ளிகேஷன். பர் வீக்குக்கு நீங்கள் வந்து ஒரு 10 to 15 வீட்டுக்காவது நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 வீடு உங்களால் வியூவிங் போய் பார்க்க முடியும். அதுலேருந்து ஒரு 2 இல்லை 3 வீடு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, அதாவது டிஸ்கஷன் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸாக அண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் ஒரு சிலது லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நான் அந்த வெப்சைட் கூடவே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் என்ன மாதிரியான வீடு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் அப்படியே பேரலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே funda.nl அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரைமரி ரியல் எஸ்டேட் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் வீடு வாடகைக்கு எடுக்கிறதுக்கும் சரி, வாங்குறதுக்கும் சரி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இந்த funda.nl அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்க்க முடியும், இனிஷியேட்டும் பண்ண முடியும். அடுத்து வந்து pararius.com அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட நீங்கள் ஃபண்டா மாதிரி தான். மேபி அதில் இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் யூஐ நல்லா இருக்கும் அண்ட் நல்ல ஹை குவாலிட்டி லிஸ்டிங்ஸ் இருக்கும் அந்த pararius.com பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்து வந்து hurwarning.nl அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த லோ ரெண்டல் ஹவுசஸ் எல்லாமே இங்கே பப்ளிஷ் பண்ணுவாங்க, பட்ஜெட் ரெண்டல்ஸ் எல்லாமே இந்த இதில் கிடைக்கும். அண்ட் அடுத்து வந்து kamarnet.nl அப்படிங்கிறது, இது வந்து இங்கே வீடு இருக்காது, பியூர்லி ரூம்ஸ், ஷேர்டு ரூம்ஸ் மட்டும்தான் இருக்கும். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இப்போ நீங்கள் தனியாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். காமர்நெட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு ஷேர்டு ரூம், ஷேர்டு அகாமடேஷனை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் அடுத்து வந்து ஹவுசிங் எனிவேர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இது வந்து பியூர்லி எக்ஸ்பேர்ட் ஃப்ரெண்ட்லி வெப்சைட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதையும் தாண்டி அதில் வீடியோ டூரும் பண்ணுவாங்க, வீடியோஸும் போட்டு வச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் வீட்டோட வீடியோஸும் பார்க்கலாம். அண்ட் இவங்க வந்து ஒரு அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு இன்டர்மீடியரி மாதிரியும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் இந்த ஹவுசிங் எனிவேரில் வீடு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹவுசிங் எனிவேருக்கு நீங்கள் பே பண்ணிடணும். நீங்கள் இங்கே வந்து குடி போனதுக்கப்புறம் ஓகே சொன்னால் தான் அவங்க அந்த காசை வந்து ஓனருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு புரோக்கர் மாடலில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ புதுசாக இங்கே வரவங்களுக்கு காசு கொடுத்துட்டாங்க, ஏமாற்றிட்டோம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹவுசிங் எனிவேர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் இதை தாண்டி ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய மெத்தட் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ், அதிலெல்லாம் போனீங்கன்னா நம்ம மக்கள் வந்து போஸ்ட் போட்டே இருப்பாங்க, எங்கள் வீடு காலியாகுது, இல்லை எங்கள் வீட்டில் ஒரு ரூம் காலியாகுது, அதே மாதிரி நாங்கள் ஊருக்கு போகிறோம், டெம்பரரி அகாமடேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் போட்டே இருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று பிடிச்சி கப்புன்னு அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். பட் இப்போ நான் சொன்ன இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே லெஜிட்டிமேட்டான வெப்சைட் தான். பட் ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும்.
ஃபேஸ்புக்னு இல்லை, ஜென்ரலாக இங்கே நடக்கக்கூடிய ஹவுசிங் ஸ்கேம்ஸை பற்றி சொல்கிறேன். அதில் கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கோங்க. அப்படியே நம்ம அதுக்கப்புறம் மற்ற டாபிக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதெல்லாம் வந்து மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக் அப்படின்னா, நம்ம வீடு பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருங்க, ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கே ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணுறாங்க. ரியாலிட்டி அப்படி தான் இருக்குது. நம்மளும் அதான் நினைப்போம், ஓகே நிறைய பேர் கியூவில் இருக்கிறாங்க, நம்ம காசு கொடுத்துக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். வீட்டை பார்க்காம அட்வான்ஸை பே பண்ணாதீங்க. இதர் நீங்களே வீட்டை பாருங்கள், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, ரிலேபிள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்கள போய் பார்த்து ஓகே பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அட்வான்ஸ் பே பண்ணணும். அது வந்து ஒரு லெஜிட்டிமசி டெஸ்ட். அது அதே மாதிரி ரொம்ப காமனாக இங்கே இப்போ பண்ணக்கூடிய ஸ்கேம் என்ன தெரியுமா? லேண்ட்லார்ட் சொல்லுவாங்க, ஓ அப்படியா நீங்கள் வந்துட்டீங்களா வீடை பார்க்க, நான் வந்து அப்ராடில் இருக்கேன், நான் வரத்துக்கு ஒரு நெக்ஸ்ட் வீக் ஆகும், நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் தரேன், வெஸ்டர்ன் யூனியன் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் பண்ணிவிடுங்க, நான் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிறேன், நான் நெக்ஸ்ட் வீக் வந்தேன்னா உங்களுக்காக நான் ரிசர்வ் பண்ணிவிடுவேன், யாருக்குமே தரமாட்டேன், நான் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு காட்டுறேன், கோச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே பயங்கர பணிவாலாம் பேசுவாங்க. பியூர்லி ஸ்கேம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண ஆட்ல இருந்து அந்த ஆட்ஸை திருடி, ஃபோட்டோஸை திருடி இந்த மாதிரி காப்பி ஆட்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க அதை வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்தும் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். அண்ட் இப்போ ரொம்ப காமனாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நாட் அலவுட் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நாட் அலவுட் அப்படின்னா என்ன தெரியுமா அதில் பிரச்சனை? அஃப்கோர்ஸ் அது லெஜிட்டிமேட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஏமாத்துறவங்க கிடையாது, ஒரிஜினல் தான். பட் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, இப்போ நீங்கள் நெதர்லாண்ட்ஸ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நீங்கள் இங்கே போய் ஒரு ஹெமன்தேல ரெஜிஸ்டர் ஆகணும். அப்படி ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு உங்களோட ஹவுசிங் கான்ட்ராக்ட் கேட்பாங்க, நீங்கள் எந்த வீட்டில் தங்கியிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வேணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சாதான் உங்களால் வந்து நிறைய லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியும். நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லீகல் இல்லை, நீங்கள் லைஃபை தொடங்குறதுக்கான ஸ்டெப்ஸே அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்க முடியும். ஒரு ஜிபியில் போய் ரெஜிஸ்டர் ஆகிறது, டிஜிடி வாங்குறது, டிஜி ஐடிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய எல்லா லீகல் மேட்டர்ஸ்க்கும் டாக்ஸ் மேட்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறது, அண்ட் முக்கியமாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, நம்ம சேலரி வித்ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்கெல்லாம் நம்மளோட பிஎஸ்என் நம்பர் தேவைப்படும். அதாவது ஹெமன்தேல ரெஜிஸ்டர் பண்ணால் பிஎஸ்என் கிடைக்கும். பிஎஸ்என் வச்சு தான் பேங்க் அக்கௌண்ட்டு, அதை வச்சு தான் இங்கே டாக்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை வச்சு தான் இங்கே வந்து நம்ம டிஜிடியும் வாங்க முடியும். ஸோ அதனால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வீடு அப்படின்னா இந்த மாதிரியான செக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப காமனாக தெரிஞ்ச மேட்டர் என்னன்னா, ஏதோ ஒரு ஸ்பாமிங் இமெயிலில் இருந்து இந்த இமெயில் ஐடிக்கு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க அப்படிம்பாங்க. நம்மளும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிரும். இதை வச்சு ஐடென்டிட்டி தெஃப்ட் நடக்கும், நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ ஒரு வீடு உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கொஸ்டின், இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. செகண்ட் வந்து இந்த வீட்டை நான் எப்போ வந்து பார்க்க முடியும், நான் ஆடியோலையோ வீடியோலையோ இல்லை நேர்லையோ நான் வந்து பார்க்கணும், எப்போ வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. மூணாவது வந்து இங்கே வந்து மாடல் ஹவுசிங் கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குது. அந்த ஹவுசிங் கான்ட்ராக்ட், அதாவது அந்த ஓனர் அந்த வீட்டுக்கு வச்சிருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் டெம்ப்ளேட்டை வாங்கி நீங்கள் ரீட் த்ரூ பண்ணலாம். மோஸ்ட்லி டச்சில் தான் இருக்கும். அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சு பாருங்க. அப்படி இல்லைனாலும் டச்சு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அப்படி இல்லைனாலும் ஓனர் கிட்டே எனக்கு இது இங்கிலீஷ் கான்ட்ராக்ட் கிடைக்குமா அப்படின்னு கேளுங்க. நிறைய ஹவுசிங் கம்பெனிஸ் வந்து இங்கே இங்கிலீஷ் கான்ட்ராக்டும் கொடுப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான மேட்டர், இங்கே வந்து இந்த ஹாலண்ட் டு ஸ்டே அப்படிங்கிற மாதிரியான கம்பெனிஸும் இருக்காங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தனிப்பட்ட மனிதர்கள் தான் வீடை வாடகை கொடுவாங்க, அவங்க வந்து வாடகைக்கு எடுத்துக்குவாங்க, நடுவில் ஒரு இன்டர்மீடியரி புரோக்கர் இருப்பாங்க. இங்கே நெதர்லாண்ட்ஸில் நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் வந்து இந்த ஓனர்ஸ் கிட்ட இருந்து வீட்டை எடுத்துக்குவாங்க. வீட்டை வந்து லீஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சப்லீஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மாடலும் ரொம்ப இதுவாக நடந்துகிட்டு இருக்கு. இங்கே NVM அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி, ஹாலண்ட் டு ஸ்டே, ஸோ இவங்க எல்லாமே இந்த மாதிரியான ஒரு மாடலில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய லீசிங் கம்பெனிஸ் தான். அண்ட் அடுத்து வந்து என்ன மாதிரியான வீடெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அபார்ட்மெண்ட் டைப், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அபார்ட்மெண்ட்னா என்னென்னு. இது ஒரு டைப் ஆஃப் வீடு. அதுக்கப்புறம் வந்து 2 under 1 ரூஃப் இருக்கும், ரோ ஹவுசஸ் இருக்கும், ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஹவுஸ் இருக்கும். ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஹவுஸுங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட அந்த வீடோட விலை பார்த்தீங்கன்னா மில்லியனுக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் அதோட வாடகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம மூவ் ஆகும்போது அபார்ட்மெண்ட் போவோம், ரோ ஹவுசஸ் போவோம், இல்லை 2 under 1 ரூஃப் அந்த மாதிரி வாடகைக்கு எடுப்போம். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 1500 2000 வரைக்கும் அந்த ரேஞ்சில் இருக்கும். 2000 to 2200 வரைக்கும்லாம் கூட போகும். அந்த சைஸ் ஆஃப் த வீடு, ஃபெசிலிட்டிஸ், அம்யூனிட்டிஸ் எல்லாம் பொறுத்து பெருசாக அந்த வாடகையும் பெருசாகிட்டே போகும். ஸோ இங்கே டாப் லொக்காலிட்டிஸ் நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே மூவ் ஆகணும் அப்படின்னா டாப் லொக்காலிட்டிஸ். மோஸ்ட்லி இந்த வீடு எதை பொறுத்து இருக்கும், நம்மளுக்கு எங்கே வேலை கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்தும், நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வீடு பார்க்குறது இருக்கும். ஸோ பிரைமர்லி எந்த மாதிரியான ஜோன்ஸ்ல எல்லாம் பார்ப்போம்னா ஆம்ஸ்டர்டாம் பார்ப்போம். நார்த்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆம்ஸ்டர்டாம். அப்படியே நம்ம சவுத் ஹாலண்ட் வந்தோம் அப்படின்னா ராட்டர்டாம், யூத்ரெக், இந்த ரான்ஸ்டட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ராட்டர்டாம், ஆம்ஸ்டர்டாம், டென்ஹாக், யூத்ரெக். ஸோ இந்த ஜோன்ல எல்லாம் வந்து கொஞ்சம் ஹாட் ஸ்பாட்டான இடம் அது. அதாவது வேலைக்கு ரொம்ப ஹாட் ஸ்பாட்டான இடம். அதனால அதை சுற்றி வீடுமே வந்து ரொம்ப பாப்புலராகவும் இருக்கும், பயங்கர எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். சின்ன வீடே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்படியே நம்ம சவுத்துக்கு வந்தோம்னா ஐந்தவன் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் தான் பியூர்லி நிறைய இந்த வேலை வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஏரியாலையும் வீடு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஃபாக வந்து இந்த ஏரியால எல்லாம் ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோமா. இப்போ நான் வந்து ஒரு 1 bedroom அப்பார்ட்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த ஏரியாஸ்ல நம்ம பெஞ்ச் மார்க் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1800 2000 euros வரைக்கும் 1 bedroom அப்பார்ட்மெண்ட் கிடைக்குது. இப்போ நான் சொல்றது எல்லாமே யூட்டிலிட்டி காஸ்ட் இல்லாமல். யூட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து கேஸ்,
வாட்டர், எலக்ட்ரிசிட்டி. இது வந்து தனியாக நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து தான் நம்ம பண்ணணும். இல்லை ஒரு சில ஓனர்ஸ் வந்து அவங்களே கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட பில் மட்டும் வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியும் ஆப்ரேட் ஆகும். பட் நான் சொல்கிற அமௌண்ட் வந்து ரெண்ட் மட்டும்தான். கிட்டத்தட்ட 1800 2000 அந்த ரேஞ்சுக்கு வரும். அப்படியே நம்ம ஐந்தோவன் சைடு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சவுத்தில் இருக்கக்கூடிய ஐந்தோவன் சைடுக்கு வந்தோம்னா 1500 1600 ஆர் இல்லைச்சே ஒரு 1300 வச்சுமே, 1300 யூரோலேருந்து 1600 யூரோ இந்த ரேஞ்சில் கிடைக்கும். இது வந்து நம்ம ஐந்தோவனில் இந்த சென்டரில் இருக்கிறோமா, சென்டரில் இருந்து தள்ளி போக 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 விலை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்துகிட்டு இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பேர்ட் ஃப்ரெண்ட்லியான ஏரியா அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து ரெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ராட்டர்டாம்னு பார்த்தோம்னா அதுவுமே இந்த ரேஞ்ச் தான் வச்சுக்கோங்களேன், ஒரு 1200 to 1400. அண்ட் யூத்ரக்குமே வந்து ஒரு 1100 ஒரு 1300 ஒரு 1400. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சிங்கிள் பெட்ரூம் வீடு மட்டும்தான். நீங்கள் ஒரு 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு ரோ ஹவுஸில் ஒரு ஃபுல் வீடோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1600 2000 அந்த ரேஞ்சில் தான் மோஸ்ட்லி இருக்கும். புது வீடாக ஆக அதுவுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்ட் இந்த ஃபர்னிஷிங் அதுக்கும் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இங்கே வந்து அன்ஃபர்னிஷ்டு, செமி ஃபர்னிஷ்டு, ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுசஸ் இருக்கும். அன்ஃபர்னிஷ்டு அப்படின்னா நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் அன்ஃபர்னிஷ்ட்னா என்ன, ஃபர்னிச்சர் எதுவும் இருக்காது, இதுதான் அன்ஃபர்னிஷ்டுன்னு நினைப்போம். இங்கே அன்ஃபர்னிஷ்ட் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எதுவுமே இருக்காது வீட்டில், இன்க்ளூடிங் ஷெல் மட்டும், சிமெண்ட் கட்டடம் மட்டும்தான் இருக்கும். நம்ம தான் வந்து ஃப்ளோரிங் பண்ணிக்கணும், லைட்ஸ் எல்லாம் போடணும். அந்த மாதிரி லைட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃப்ளோரிங் இருக்காது, எதுவுமே இருக்காது அந்த இடத்துல. ஸோ இது வந்து அன்ஃபர்னிஷ்டு. செமி ஃபர்னிஷ்டுனா கிச்சன் அந்த மாதிரி வீட்டோட ஃபிக்ஸ் ஆகி இருக்கிற ஐட்டம்லாம் இருக்கும், மற்ற ஃபர்னிச்சர் எதுவுமே இருக்காது. ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பெட்லேருந்து, சோஃபாலேருந்து, டிவிலேருந்து எல்லாமே இருக்கும். நம்ம ஜஸ்ட் அப்படியே கூடி வந்துடலாம். ஸோ இதுலேயுமே ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வாடகை ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வாடகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா லொக்காலிட்டி, சைஸு, எவ்வளோ புது பில்டிங், அதாவது புது பில்டிங் இல்லை புது வீடு, அண்ட் என்ன டைப் ஆஃப் ஃபர்னிஷிங் இருக்குது, இவ்வளோ தாங்க பேராமீட்டர்ஸ். இதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து வாடகை ஏறிட்டே இருக்கும். அண்ட் ஒரு சில வீட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு வைப்பாங்க. அந்த மாதிரி காமனாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் நம்ம ஊர் இந்தியாவிலலாம் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே சர்வீஸ் சார்ஜஸ் இருக்குது. அது வந்து ரஃப்லி என்ன ஒரு 100 euros அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த கேஸ், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, யூட்டிலிட்டி காஸ்ட் வந்து அகைன் நீங்கள் ஒரு 150 to 200 வச்சுக்கோங்களேன் வீட்டை பொறுத்து. அண்ட் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 மாதம் ரெண்ட் வரைக்கும் அவங்க ரிசர்வ் பண்ணிக்குவாங்க. இதுதான் வந்து டெபாசிட். இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து காமனாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபேக்ட்ஸ் வீடு தேடுறதை பொறுத்த வரைக்கும். பட் நான் சொன்னேன் இல்லையா ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஸோ யூஸ்வலாக ஒரு வீடு வந்து இப்போ நான் சொன்ன இந்த வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வரும். அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிவிக்கலாம். எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். அந்த மாக்லார்னா இங்கே இருக்கக்கூடிய ஹவுசிங் புரோக்கரோ இல்லை வந்து ஓனரையும் நீங்கள் டேரெக்டாக ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ அதை வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாகவே நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு இமீடியட்டாக நம்ம ஒரு இமெயிலோ ஒரு மெசேஜ், அந்த பிளாட்ஃபார்ம்லேயே மெசேஜோ இல்லை இமெயில் ஐடி கிடச்சதுன்னா ஒரு இமெயிலே எழுதணும். அந்த இமெயிலில் நம்ம ப்ராப்பராக ஒரு வேலைக்கு எப்படி கவர் லெட்டர் எழுதுறோமோ அந்த லெவல் ஆஃப் குவாலிட்டியில் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அப்ரோச் பண்ணணும் இந்த வீடு சர்ச் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்ககிட்ட மெயினாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் யார், உங்களோட பேர் என்ன, உங்கள் பேக்ரவுண்ட் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் நெதர்லாண்ட்ஸ்க்கு மூவ் ஆகுறீங்க, ஃபேமிலியாக மூவ் ஆகுறீங்களா, இண்டிவிஜுவலாக மூவ் ஆகுறீங்களா, உங்கள் லாங் டேர்ம் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணலான்னு இருக்கிறீங்க, இந்த மாதிரி உங்களோட கிளென்லினஸ் ஹேபிட்ஸ் லைக் பெட்ஸ் இருக்கா இல்லையா, ப்ளஸ் கிளென்லினஸ் ஹேபிட்ஸ், நாங்கள் வீட்டை வந்து நீங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுப்பீங்க, அண்ட் அந்த இமெயிலோட சேர்த்து உங்களோட ஜாப் ஆஃபர் லெட்டரோ இல்லை கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் அண்ட் உங்களோட விசா அப்ரூவல் லெட்டர், ஸோ இந்த மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபர்னிஷ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கிளென்லினஸ் ஹேபிட்ஸ், அதாவது நம்மளே வந்து இதெல்லாம் சொல்கிறோம், ஒரு ஓனர்னா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, நம்மளோட பேர், நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன், நம்ம ஹேபிட்ஸ், நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன், நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களால ரெண்ட்டை பே பண்ண முடியும், அதே மாதிரி ட்ரபிள்சமான டெனண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம். அண்ட் முடிஞ்சால் அப்படியே அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி லைட்டாக சில பல டச்சு வார்த்தைகளை தூவி விடுங்க, அதுவும் மேபி ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் சொன்னதெல்லாம் அகைன் ஃபார்முலா கிடையாது, இதெல்லாம் ஒரு நைஸ் டு டூ. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இது வந்து பேசிக்காக இங்கே நிறைய பேர், நம்ம மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற டிப்ஸை தான் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், உங்களுக்கு வீடு நீங்கள் ரெண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்மளோட பாஸ்போர்ட், ஹோம் கண்ட்ரியோட பாஸ்போர்ட் வேணும், விசா ஆர் ஐஎன்டி அப்ரூவல் லெட்டர். விசா ஐஎன்டி அப்ரூவல் லெட்டர் வந்தால் உடனே விசாவும் வந்துடும். ஸோ அந்த விசாவை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒர்க் கான்ட்ராக்டை நம்ம காட்டணும். அண்ட் நம்மளோட பே ஸ்லிப்ஸ் ஏதாவது இருக்கா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட பே ஸ்லிப்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபர்னிஷ் பண்ணலாம். நம்மளோட டச் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் பிஎஸ்என் நம்பர் இஸ் மேண்டேட்ரி. இது எல்லாமே அவங்களோட நம்மளோட டெனன்ட் ஹவுஸ் ஓனர் கான்ட்ராக்டில் இது
எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து ஹவுசிங் ரெண்டல் கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப வேலிடான ஒரு டாக்குமெண்ட். நம்ம ஊர் மாதிரி இந்த 20 ரூபா பத்திரத்தில் எழுதிட்டு சும்மா பேக் பாக்கெட்டில் மடிச்சு வச்சுட்டு போகிற கதையெல்லாம் இல்லை. இது வந்து ரொம்ப வேலிடான லெஜிட்டிமேட் டாக்குமெண்ட். அது கவர்மெண்ட்டே அதை நம்பி தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம வந்து பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான சீரியஸ் பெனல்ட்டியும் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து சிட்டி சென்டர்லேயே குடியிருக்கணும், அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டு அந்த டாட் எங்கே இருக்குதோ அங்கே தான் நான் குடியிருப்பேன், அங்கே தான் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லா அம்யூனிட்டியும் இருக்குது, நான் அங்கேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி இருந்தால் கொஞ்சம் ரெண்டெல்லாம் டெரிபிளி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்படியே நம்ம கொஞ்சம் வெளியில் வர ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் அவுட்ஸ்கர்ட்ஸ் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே சீப்பான, கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% சீப்பான வீடுகள் கிடைக்கும். வீடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் கொஞ்சம் அதிகம். இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தமிழ் இருக்கிற லொக்காலிட்டிக்கு போகிறோம், இல்லை ஒரு எக்ஸ்பேர்ட் ஃப்ரெண்ட்லியான லொக்காலிட்டிக்கு தான் போகிறோம் அப்படின்னா அவங்களுமே அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸை வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படியே ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ் வர ரெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அண்ட் அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க, எல்லா ஏரியாலையும் ஸ்கூல்ஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸில் கிளினிக்ஸ் இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலையும் இருக்குது. என்ன அப்பப்போ ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, பட் பஸ்ஸோட ட்ரெயின் அதிகமாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இப்போலாம். பட் அந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டி, கனெக்டிவிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்குது. அண்ட் சைக்கிள் பாத்ஸ் எல்லா இடத்துலையுமே கிளியராக இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துக்கும் எப்போ வேணாலும் போகலாம் வரலாம். சேஃப்டி எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஐ மீன் அவுட்ஸ்கர்ட்ஸ் வரதுனால நம்ம ஊர் மாதிரி ரொம்ப ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வந்துட்டோம், இங்கே யாருமே இல்லையே நம்ம மட்டும் தனியாக இருக்கமேங்கிற ஃபீல் வராது. இங்கே டச்சோட நெய்பர்ஹுட் டிசைன் எல்லாமே வந்து மக்கள் எல்லாம் கும்பலாக ஒன்று கூடி வாழ்கிற மாதிரி தான் அவங்க நெய்பர்ஹுட்ஸை டிசைன் பண்ணியிருப்பாங்க. வித் எல்லா ஃபெசிலிட்டிஸோட தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக வரி பண்ணவும் வேண்டாம். இப்போ புதுசாக யாராவது இங்கே மூவ் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ஹவுசிங் சம்மந்தமாக நான் ஏதாவது அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் தனியாக வாங்க, ஃபேமிலியாக மூவ் ஆகிடாதீங்க. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாருக்கு வேலை கிடச்சிருக்குதோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தனியாக வாங்க. வந்துட்டு ஒரு ஷேர்ட் அகாமடேஷன் எடுத்து ஒரு 2 to 3 months நீங்கள் வேலிடேட் பண்ணுங்க. இங்கே வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு வீடு பார்த்து அதுக்கப்புறம் அவங்கள ஷிஃப்ட் பண்ணுங்க. அண்ட் மேபி நீங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடியே அஃப்கோர்ஸ் நம்ம தான் இமிக்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டரிங் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்கோம். நெதர்லாண்ட்ஸ்லேயே ஏகப்பட்ட மென்டர்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கிறாங்க. நாட் ஓன்லி நெதர்லாண்ட்ஸ், நீங்கள் எந்த நாட்டுக்கு மூவ் ஆனாலுமே நம்ம மக்கள் அந்த பிளாட்ஃபார்மில் மென்டர்ஸாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 to 18 கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டாப் கண்ட்ரீஸ் அது எல்லாமே. ஸோ அதில் இருக்கக்கூடிய மென்டர்ஸ் நம்ம மக்கள் தான் எல்லாருமே. நம்ம மக்களும் இருக்காங்க, லோக்கல் மக்களும் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த வீடு தேடுற ஹெல்ப் அவங்க கிட்ட கேட்கலாம். என்ன மாதிரியான டிப்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இன்சைடர் வியூ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் அவங்களே வீடு வாடகைக்கு வச்சிருந்தாங்கன்னா அதை கூட கொடுப்பாங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம மென்டர்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. நம்ம இமிக்ரூ பிளாட்ஃபார்முக்கு போனீங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் கால் ஸ்கெடியூல் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கான லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மெயினாக இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்மே பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ், ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்குது. அதில் எல்லாம் போய் நீங்கள் கேளுங்க. அதாவது நீங்களே கூட போஸ்ட் போடலாம், வீடு வேணும்னு கேட்கலாம். இல்லை யாராவது வீடு வேணும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வீடு தேடுறதுக்கும் சீக்கிரமாக இந்த ஹவுஸ் சர்ச் ப்ராசஸில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ரொம்பவே பெட்டராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நெதர்லாண்ட்ஸில் யாராவது வீடு தேடிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கேயும் உங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.